ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோவில் நம்ம லைவாக ஒரு கேம் ப்ளே பண்ணி அனலைஸ் பண்ணலாம். லீச்சஸில் 30+20 டைம் கண்ட்ரோலில் வந்து சேலஞ்சு கொடுத்துருக்கேன். வந்திருக்காருங்க. பிளாக் ரேட்டிங் வந்து இன்னும் 1913. நல்லா ஸ்ட்ராங்காக தான் விளையாடக்கூடிய பிளேயரு. ப்ளே பண்ணலாம். ஸ்டார்ட் வித் கிங் பான் E4. த ஐடியா சென்டர் கண்ட்ரோல். நம்ம சென்டர் வந்து E4 வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லை D4 வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். E4 C5 வந்து சிசிலியன் டிஃபென்ஸ். அதுக்கு நம்ம நைட் F3 ப்ளே பண்ணலாம். நைட் F3, D6, then D4. D4, C takes D4, knight takes D4. Knight F6, attack the pawn. Knight C3, bishop D3. Knight C3, pawn A6, A6, followed by B5. A6 வந்து நைட்டை ப்ரௌன் பண்ணுது. இது ஆஃப் ஓப்பன் ஃபைல் ஒயிட்டுக்கு. பிஷப் D3 விளையாடலாம். ஃபியூச்சரில் ரூக்கிங் வரப்போகுது இந்த ஆஃப் ஓப்பன் ஃபைலில். அப்போ இதெல்லாம் மூவ் பண்ணும் திரும்பவும். இந்த குயின்னு இந்த பிஷப்லாம். ஸோ அதனால் இப்போதைக்கு என்ன பண்ணலாம், பிஷப் E2 எப்படி டெவலப் பண்ணிக்கிறேன். பான் E5, நைட் B3 விளையாடலாம். நைட் B3 போனால் அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நைட் B3, nite B3, knight D2, knight F3. Knight F3. சரி, knight F3 ப்ளே பண்ணிக்கலாம். knight F3, bishop G4, bishop G4, double O. இந்த பான் வந்து டெம்பரரி ஐசோலேட்டட். இப்போ டெம்பரரி இது ஃபியூச்சரில் F3 வரும்போது இது வந்து கனெக்ட் ஆகிடும். அந்த பான் செயின் பான் ஆகிடும். பிஷப் எங்கே டெவலப் பண்ணலாம், bishop E3, bishop G5, bishop E3, knight D7. இந்த நைட் எடுத்து சென்ட்ரல் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த பான் E4ல் இருக்குது, அது டெம்பரரி ஐசோலேட்டடாக இருக்குது. பான் H3, பிஷப் அட்டாக் பண்ணி பார்க்கலாம். பான் H3, பிஷப் இன்ட்டு F3 விளையாடுனா பிஷப் இன்ட்டு F3 விளையாடலாம். இந்த ஓப்பனிங்கில் 2 பிஷப்பில் ஒரு பிஷப் எடுக்கிறது நல்லது. நைட் G5 ப்ளே பண்ணால் நைட் G5,
இந்த பிஷப் எங்கே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. நைட் G5 இதை கவுண்டர் ப்ளே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா? நைட் G5 knight into E4 then knight into E6, அப்புறம் F into E6 then knight into E4 ப்ளே பண்ணிக்கலாம் நம்ம. எஸ் knight G5 அப்புறம் பான் F3 ஆட்டிட்டா ஸ்ட்ராங் ஆகிடும் இந்த பான். ஓகே C1 இது வந்து பிளாக்குக்கு ஆஃப் ஓப்பன் ஃபைல். ஒரு ஃபைல் ஓப்பனாக இருந்தாலோ இல்லை ஆஃப் ஓப்பனாக இருந்தாலோ ருக்கு கொண்டு வரணும் அந்த ஃபைலுக்கு. இது பிளாக் சைட்லேருந்து பார்க்கும்போது இது ஆஃப் ஓப்பன் ஃபைல், ஏன்னா பான் இல்லை. ஒரு ஃபைல் ஓப்பனாக இருக்கா இல்லை ஆஃப் ஓப்பனாக இருக்கான்றது எதை வச்சு நம்ம கன்க்ளூஷன் பண்ணோம் அப்படின்னா பான் இருக்கா இல்லையா. அப்போ பிளாக் சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்க சைடில் பான் இல்லை, ஒயிட் சைடில் ஒரு பான் மட்டும் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து பிளாக்குக்கு ஆஃப் ஓப்பன் ஃபைல். ஒயிட்டுக்கு ஆஃப் ஓப்பன் ஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது டி ஃபைல் தான். ஏன்னா டி ஃபைல்லேருந்து பார்க்கும்போது இந்த ஒயிட் கிட்ட பான் இல்லை, எங்கேயுமே பான் இல்லை. பிளாக் சைடில் ஒரு பான் மட்டும் தான் இருக்குது. இது வந்து ஒயிட்டுக்கு ஆஃப் ஓப்பன் ஃபைல். G5 இதெல்லாம் ஐடியாஸ் உங்கள் கேமில், இதெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியது தான் அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி. பிளாக் டபுள் ஓப்பன்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? knight into E6 F into E6. ஓகே queen C7 என்ன ஒன்று கொஞ்சம் சென்டர் ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களுக்கு, ஏன்னா இந்த பானிங் ஓரத்தில் ஃபியூச்சரில் இதெல்லாம் ப்ளே பண்ண முடியும். nnight D5 ப்ளே பண்ணலான்னு பார்த்தா knight D5, இங்கே knight into D5, pawn into D5, bishop comes, knight சென்ட்ரலைஸ் பண்ண நல்லாயிருக்கும். சரி பார்க்கலாம். knight into E6, F into E6. இப்போ இந்த நைட் இந்த இடத்துல லேர்ன் பண்ண முடியாது. F4 then F5, F4 capture on knight can come here. Next he can play them D5 takes, pawn takes, check, pawn G6. ஏன் பிஷப் ஸ்டார்டிங்லேயே கொடுக்கணும்னு பார்க்குறேன். பிஷப் here, bishop G4, knight takes G4, queen takes G4, king F7, then pawn for F4 F5. பட் இந்த பிஷப் கொடுக்குறதால குயின் இங்கே வந்துச்சுன்னா queen C4, bishop H5 check. I think pawn will come G6. பான் வரும்னு நினைக்கிறேன். பான் வந்தால் நெக்ஸ்ட் பிஷப் வந்து G4 ப்ளே பண்ணி இங்கே ப்ரெஷர் கொடுப்போம். என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். கேஸ்லிங் பிரேக் பண்ண தான் ஐடியா. ஸோ பிஷப் H5க்கு knight into H5னா queen into H5 செக்கு. அப்புறம் கண்டிப்பாக பான் G6 வருது அப்படின்னா வந்து G4 வரணும். அப்புறம் knight F8 விளாட்றாங்களான்னு பார்க்கணும்.
ஓகே, நைட் எஃப்8 ப்ளே பண்ணிட்டா அப்புறம் நம்ம பிஷப் எடுத்துடலாம். சப்போஸ் இது நைட் எஃப்8 விளையாடிட்டாங்க அப்படின்னா நம்ம பிஷப் திரும்ப பேக்கில் எடுத்துக்கலாம். பிஷப் கொடுக்க தேவையில்லை. இந்த ஐடியா கேஸ்லிங் பிரேக் பண்ணுறதுக்கு கிங்கிங் வரணுன்றதுக்காக தான், கிங் எஃப்7 வரணுன்றதுக்காக தான் ப்ளே பண்ணுறது. பார்க்கலாம். எப்படியும் அவங்க நைட் இன்ட்டு G4 விளையாடுவாங்க. நைட் இன்ட்டு G4, தென் குயின் இன்ட்டு G4, நைட் எஃப்8 விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம F4 F5 விளையாடலாம். F4 விளையாடுவோம், ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவோம். F5, அதுக்கப்புறம் F5 ட்ரை பண்ணலாம். இந்த பான் இருக்கு. ஐ திங்க் கேப்சர் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். வெரி குட் மூவ், நல்ல ஐடியா. இதுக்கு என்ன ப்ளே பண்ணுறது? இதுக்கு நெக்ஸ்ட் இந்த இதில் 1 2 2 அட்டாக் வருது. இங்கே நெக்ஸ்ட் இங்கே பான் H5 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை நைட் இன்ட்டு G4, தென் குயின் இன்ட்டு G4 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே ப்ளே பண்ணால் கூட இந்த குயின் இங்கே சேஃபாக இது கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. E6 பானை. நெக்ஸ்ட் இப்போ நான் பிஷப் F3 விளையாடினா நைட் வந்து அடிஷ்னலாக ப்ரெஷர் கொடுக்குது. அப்புறம் பிஷப் இன்ட்டு தான், பிஷப் இன்ட்டு நைட்டு, அப்புறம் பான் இன்ட்டு நைட்டு, சரி பான் இன்ட்டு பிஷப்பு. ஓகே, பிஷப் F3, பிஷப் E2 விளையாடலாம். திரும்ப குயின் இப்படி தான். இப்போ குயின் வந்து குயின் B4 குயின் D2 விளையாடினா பான் D5 கேப்சர், பான் E4 பிஷப் E2, குயின் D2. நெக்ஸ்ட் நம்ம ரூக் FD1 கொண்டு வந்துடலாம். Bishop H6, attack the rook. Rook D8 ப்ளே பண்ணதுக்கப்புறம் தென் குயின் E3 விளையாடலாம். குயின் E3, நைட் C5, இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் பார்க்கும்போது இந்த D6 பான், இது பேக்வேர்டு பான். இந்த பிஷப் இருக்க வரைக்கும் ஓகே, ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கும். இந்த பேக்வேர்டு பான் ஃபியூச்சரில் இது வந்து ஆஃப் ஓப்பன் ஃபைல் இருக்குன்னு பார்த்த மாதிரி இது ஆஃப் ஓப்பன் ஃபைல். ரூக் நெக்ஸ்ட் கொண்டு வரணும். அப்புறம் இந்த D5ல ப்ரெஷர் கொடுக்கணும். குட். நான் ரூக் FD8 வரும்னு நினச்சேன். ஓகே, இந்த மாதிரி வரும்போது எப்பவுமே அந்த குயின் இங்கே இருக்கக்கூடாது, ரொம்ப நேரம் வச்சிருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணாங்கன்னா மறைந்து அட்டாக் வரும் அதுக்கு. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக விளாடணும் அந்த மாதிரிலாம் வரும்போது. த்ரெட்டும் கொடுக்க முடியாது, நைட் இருக்குது இங்கே. என்ன பண்ணலான்னா குயின் அங்கேருந்து மூவ் பண்ணி தான் ஆகணும். ஒரு த்ரெட்டு நம்மக்கிட்ட கைவாசம் இருக்குது. இங்கே ஒரு த்ரெட்டு எப்போனா கொடுக்குறது ரெடியாக இருக்குது. அது கொடுத்தா என்ன நடக்குன்னு யோசி. ஏன்னா இங்கே வர இருக்குது. இப்போ குயின் வந்து இங்கே போய்ட்டு இங்கே ஒரு அட்டாக் வருது. குயின் B4 போகும், இருக்கட்டும். பிஷப் H6னா ரூக் வந்து E8 போகும். பிஷப் H6, ரூக் H8 போனதுக்கப்புறம் குயின் வந்து நீங்கள்
E3 கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே நைட் வந்து வரும், நைட் இங்கே வரும். நைட்டு வரும்போது பிஷப் இல்லைன்னா எப்படி அந்த நைட்டை கேப்சர் பண்ணுறது? அது கொஞ்சம் கொஷனபுளாக இருக்குது. பிஷப் h6, ஓகே குட். சப்போஸ் நம்ம பிஷப் E2 விளாட்னா கவுண்டர் அட்டாக் கொடுத்தா பிஷப் E2 விளாடுறோம், நைட் இன்ட்டு E4, இந்த குயினுக்கு த்ரெட் வருது. நீங்கள் பிஷப் இன்ட்டு C4 விளையாடும்போது இப்போ நைட் இன்ட்டு D2 வந்து இந்த ரூக்குக்கு அட்டாக் வருது. என்ன பண்ணுறது? அப்போ என்ன மூவ் பண்ணலாம் ஹியர்? நம்ம ரூக் F1 கொண்டு வந்தால் இங்கே நைட் வந்து நைட் C5 வந்ததுக்கப்புறம் இங்கே ப்ரெஷர் இங்கே அதிகமாக இருக்குல்ல. 1 2 3 இங்கேருந்து நைட்டு வேறு எங்கே போகுன்றதை பார்க்கணும். நைட்டு திரும்ப இங்கே லான்ச் ஆகாது. D5 ப்ளே பண்ணி தான் அவன் ஏதாவது பண்ணி ஆகணும். அவங்க நீங்கள் குயின் இங்கே மூவ் பண்ணிட்டீங்கன்னா நைட் வந்து சர்வசாதாரணமாக வந்துடுமே. டெஃபினெட்லி நைட் வரும். ஓகே, மூவ் த பிஷப் பேக். எதிர்பார்த்து தான் நைட் C5, பிஷப் கம். குயின் ட்ராப் பண்ண முடியுமா? பான் B3, குயின் A4 போனால் B4 விளையாடலாம், 4க்கு வரும். இல்லை குயின் B6னா அப்போ பானை தள்ளும்போது பான் B4 வேணும். நைட் வந்து குயின் ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். சப்போஸ் கவுண்டர் அட்டாக் இங்கே வரதுக்கு சான்சஸ் இருக்குமான்னு பார்க்கணும். கேப்சர் கேப்சர், தென் கேப்சர், தென் பிஷப் கேப்சர், குயின் கேப்சர். ஸோ அதுதான் அவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் அப்படி கேப்சர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு கவுண்டர் அட்டாக் கேப்சர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு கேப்சர் த குயின். Then if you capture here, then bishop takes. The only move pawn queen B4. The only move queen B4. Then pawn A3. A3 attack the queen. Queen எங்கே போகும்? பான் A3 ஏற்கனவே அனலைஸ் பண்ணிட்டோம். நம்ம ஒன்று குயின் லாஸ் ஆகணும், இல்லைன்னா நைட் லாஸ் ஆகணும் பிளாக்குக்கு. இப்போ டைம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. நமக்கு ஈக்குவலாக அப்படியே வந்துட்டுருக்கு. 10 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்து நம்மளோட 10 மினிட்ஸ் அதிகமாக வச்சுருந்தாங்க.
பட் நம்மளோட 3 மினிட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. பீஸ் அப்போ ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ஐடியா தான். எல்லா பீஸும் பீஸ் பை பீஸ் எக்ஸ்சேஞ்ச் தான். அப்புறம் அந்த ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை வச்சு பால்லாம் கேப்சர் பண்ணிவிட்டு ப்ரமோஷன் பண்ண வேண்டியது தான் நம்மக்கிட்ட இருக்கிற பானை. அதுதான் பிளான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் எதிர்பார்த்தோம். குயின் B4, பான் A3, ஒன்று இப்போ வந்து குயின் வந்து A5 போகணும், இல்லை B6 போகணும். அது ரெண்டு தான். B6 போனாலும் A5 போனாலும் பான் வந்து B4 தான். எப்படியும் ஒன் நைட் லாஸ் ஆகும். குயின் B6, பான் B4, நைட் ட்ராப். ஏதாவது கவுண்டர் அட்டாக் ட்ரை பண்ணால் ஃபஸ்ட்டு இங்கே கேப்சர் பண்ண வேண்டியது தான். இங்கே கேப்சர் பண்ணி இது கவுண்டர் அட்டாக் இங்கே வரும். எப்படி அந்த டைம் இப்போ எப்படி குறைஞ்சிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட இப்போ 10 மினிட்ஸ் அதிகமாக வச்சுருந்தாங்க. இப்போ நம்மளோட 1 மினிட்ஸ்க்கு குறைவாக இருக்குது ஆப்போனண்ட்டுக்கு. ஏதாவது கவுண்டர் அட்டாக் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு வந்து B3 வந்து நம்ம பிஷப் இன்ட்டு B6 குயினை கேப்சர் பண்ணால் திரும்ப நைட் இன்ட்டு D2, பிஷப் இன்ட்டு D8னா நைட் இன்ட்டு F1 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி குயினை கொடுக்க மாட்டாங்க. நைட்டு தான் ட்ராப் ஆகும். இப்போது நைட்டு அங்கேருந்து எடுக்க மாட்டாங்க. எஸ், குயின் C6 நம்ம பானால் கேப்சர் வேண்டியது. இப்போ பான் இன்ட்டு C5. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பான் இன்ட்டு C5 விளையாடும்போது இந்த ரூக் வந்து ஓப்பன் ஆகுது. கேர்ஃபுல்லாக விளையாடணும். இப்போது குயினை மூவ் பண்ணணும். குயினை எங்கே மூவ் பண்ணுறது? ஒன், 2, 3. 1, 2, 3 ஈக்குவல் தான் இருக்குது. கேப்சர் பண்ணால் பீஸ் லாஸ் ஆகும் நம்மளுக்கு. குயினை மூவ் பண்ணிட்டு தான் 4 கொடுக்க முடியும். Yes, I think this is the correct move. Capture, pawn C4. ரெண்டு மணி பீஸ் கொடுத்து எப்படி நம்ம எடுக்கிறது? அட்வான்டேஜ் தான் வாங்க. கேப்சர்,
C4 pawn C4 ஒரு அட்டாக் இருக்கு, கவுண்டர் அட்டாக். I think knight into E3, queen into D8, check, then bishop into D8, then bishop into C6. Queen into E3 விளையாண்டிங்கன்னா பிஷப் வருது. நெக்ஸ்ட் பிஷப் வந்து குயினை த்ரெட் பண்ணும். குயின் இன்ட்டு E3, பிஷப் இன்ட்டு C5, தென் குயின் இன்ட்டு E5. வினிங் சான்ஸ் தான். இப்போ நம்ம ரோக்கின்ட்டு குயின் இன்ட்டு D8 குயின் இன்ட்டு D8, bishop into D8, bishop into C6, knight into F1, rook into F1, and pawn into. I think this is the best move. Queen into E3, next he has to move the queen, or queen takes, or bishop takes C5, then queen takes E5. ஏன் அந்த மூவ் ப்ளே பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் இங்கே பின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆப்போனண்ட்டுக்கு டைம் ப்ரெஷர் இருக்கு. கேப்சர், பிளண்டர். டைம் ப்ரெஷர் வந்தால் எல்லாருக்கும் பண்ணுற வரதுக்கு சான்சஸ் அதிகம். Check, that's all. Very simple. That's all. Game will be over quickly. You want to self stalemate.
there is the pawn. Don't worry, இந்த பானை மூவ் பண்ணலாம். அவங்க பானை இது வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவங்க மூவ் பண்ணிப்பாங்க. தட்ஸ் ஆல். இந்த கேமில் நைட் இன்ட்டு D5 ப்ளே பண்ணது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம அனலைஸ் பண்ணோம், அதெல்லாம் அப்படி வரும்னு. இங்கே கொஞ்சம் நம்ம டீப்பாக இன்னும் கொஞ்சம் கால்குலேட் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல. இட்ஸ் ஓகே. எனிவே ஐ திங்க் இதுதான் எதிர்பார்த்து கேப்சர் கேப்சர் கொஞ்சம் வீக் ஆகுதுன்னு பார்த்தேன் இந்த பொசிஷன். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.